Hi friends, welcome to Arivilm. நான் சபுருதீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸல் டியூட்டோரியல் சீரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன் பத்தி ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இந்த சீரீஸ்ல 3வது வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னன்னா, இங்க நான் ஒரு சாம்பிள் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க வந்து நான் 2 ட்ராப் டவுன் வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 ட்ராப் டவுனுக்கான இன்புட் இங்க இருக்கு. ஸோ இப்போ இங்க நான் ஸ்டேட்ல கர்நாடகா அப்படின்னு செலக்ட் பண்ணனா, கர்நாடகால இருக்கக்கூடிய சிட்டிஸ் மட்டும் தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி எனக்கு இங்க மகாராஷ்டிரா அப்படின்னு செலக்ட் பண்ணா, மகாராஷ்டிராக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டிஸ் மட்டும் தான் இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல இன்டைரக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. 3 வீடியோவுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலா டிராப் டவுன் கிரியேட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்மளுடைய கண்டென்ட்டை டைரக்டாவே கொடுத்துடலாம். செகண்ட் மெத்தட் நம்மளுடைய கண்டென்ட் இருக்கிற லொகேஷனை நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய ஸ்டேட்ஸுக்கான டிராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டேட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EFG அப்படின்ற காலம்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டா வேலிடேஷன்ல ஸோ இந்த அலோ அப்படின்ற டிராப் டவுன்ல லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கண்டென்ட் எப்படி டைரக்டா கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த மாதிரி நம்மளுடைய கண்டென்ட்டை டைரக்டா இங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறது மூலமா இங்க நமக்கு வரும். நான் இப்போ வரைக்கும் நான் 2 ஸ்டேட் தான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு, கர்நாடகா 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க கண்டென்ட் மட்டும் இங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வேலிடேஷன்ல இங்க லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டென்ட்டை டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலாக என்னுடைய கண்டென்ட் ஆல்ரெடி இங்க இருக்கு. ஸோ இருக்கிற கண்டென்ட்டோட லொகேஷனை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது E1 to G1 அப்படின்ற இந்த லொகேஷனை நம்ம இங்க ரெஃபரன்ஸா கொடுத்தா போதும். இங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா ஜென்ரல் டிராப் டவுன் இங்க வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து இதை என்னுடைய இன்புட்டா வச்சு நான் ஒரு டிபெண்டன்ட் டிராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். அதாவது எனக்கு இங்க பி காலம்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு நான் ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். அந்த டிராப் டவுன் ஏ காலம்ல இருக்கக்கூடிய இந்த டிராப் டவுனுக்கு டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்ட் டிராப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 கான்செப்ட் நம்ம இங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் அப்படின்ற கான்செப்ட். செகண்ட் இன்டைரக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேம் ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு இந்த சிட்டி நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிட்டி நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் நேமுக்கு நம்ம மாத்திடுவோம். அதாவது இங்க E2 செல்லுல இருந்து E4 செல்லு வரைக்கும் இருக்கிற இந்த ரேஞ்சோடைய நேமை நான் தமிழ்நாடு அப்படின்னு மாத்திடுவேன். அதே மாதிரி F2 to F4 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வந்து கர்நாடகா அப்படின்னு நான் மாத்திப்பேன். அண்ட் இந்த ரேஞ்ச் அதாவது G2ல இருந்து G4 அப்படின்ற ரேஞ்சை வந்து நான் மகாராஷ்டிரா அப்படின்னு மாத்திப்பேன். ஸோ இப்படி மாத்துறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டை நான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இங்க டிராப் டவுனை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா நேம்னா என்ன, இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நேம் அப்படின்றது என்னன்னா, ஒரு செல்லுக்கோ அல்லது ஒரு ரேஞ்சுக்கோ நம்ம யூசர் டிஃபைன்டா ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நேம் கான்செப்ட். ஓகே, இன்டைரக்ட் அப்படின்றது என்னன்னா, இது வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நேம்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம யூசர் டிஃபைன்டா ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த நேம்குள்ள ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், இதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் நேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்டைரக்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த 3 ரேஞ்சுக்குமே நான் நேம் கொடுக்க போறேன். அந்த நேம் வச்சு நான் இங்க ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ தனித்தனியா கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், மொத்தமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி நான் இந்த நேம்ஸை கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கேயே கேட்கும் நமக்கு வந்து டாப் ரோல இருக்க நேம் வேணுமா இல்ல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நேம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் டாப் ரோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க நான் E1ல இருந்து G4 வரையும் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு காலம்கான நேம் வந்து எனக்கு டாப் ரோல இருக்கிற நேமை வச்சு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது எனக்கு இந்த E2ல இருந்து E4 வரைக்கும் உள்ள இந்த ரேஞ்சுக்கு E1ல இருக்கக்கூடிய நேம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இங்க பண்ண போறோம். ஓகே கொடுங்க. இப்போ நேம் கிரியேட் ஆயிடுச்சா ஆகலையான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க நேம் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 நேம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. கர்நாடகா அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதோடைய வேல்யூ என்னன்னா பெங்களூர், மேங்களூர் அண்ட் மைசூர் அப்படின்னு இருக்கு. அண்ட் அதோடைய ரேஞ்ச் வந்து எங்க இருக்குன்னா F2ல இருந்து F4 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி மகாராஷ்டிரா, தமிழ்நாடு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன். டேட்டா போங்க, டேட்டா வேலிடேஷன் போங்க. இங்க லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய கண்டென்ட் இது. இந்த வேல்யூல ஏதாவது நேம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ண போறேன். ஸோ அதாவது இந்த தமிழ்நாடுன்ற நேம்ல ஏதாவது ரீஜன் இருக்கா, அதாவது ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு நான் பார்க்க போறேன். இருந்துச்சுன்னா அதை வந்து நான் இங்க லிஸ்டா கொடுக்க போறேன். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு indirect அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்க டைப் பண்றேன். ஸோ இன்டைரக்ட்ல எனக்கு A2 செல் எனக்கு வேணும். A2 அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது நீங்க டைரக்டா கூட அந்த செல்லை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். A2 நான் இந்த செல்லை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுவோட சிட்டி மட்டும்தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இங்க கர்நாடகா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கர்நாடகால இருக்கக்கூடிய சிட்டிஸ் மட்டும்தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இப்படிதான் நம்ம ஒரு டிபெண்டன்ட் டிராப் டவுன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்க. மறுபடியும் புரியல அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கறது மூலமா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.